ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி பிஸி மார்னிங் ரொட்டீன் லைஃப் தாங்க பார்க்க போகிறீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்றுக்கு புதுக்கோட்டையெல்லாம் லோக்கல் ஹாலிடே விட்டுட்டாங்க. அதனால் இன்றைக்கும் நேற்றைய மாதிரியே பொழுது இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தூங்கியாச்சு. இன்றைக்கி லேட்டாக எழுந்திரிச்சதுனால பிஸி மார்னிங் ரொட்டீனாகவே மாறிடுச்சுங்க. காலையில் எழுந்திரிச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி வாசலில் ஒரு சின்ன கோலம் போட்டுட்டு அப்படியே பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு மாடு இருந்தது. அந்த மாட்டில் உள்ள சாணத்தெல்லாம் அள்ளி வச்சுட்டு அப்படியே பார்த்திங்க அப்படின்னா அடுப்பை பற்ற வச்சு விட்டாச்சு. அடுப்பை பற்ற வச்சு விட்டுட்டு இன்றைக்கி என்ன ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணினா, வீட்டில் இருந்த பாகற்காய் தண்டுக்கீரை இருந்துச்சு. சரி, தண்டுக்கீரையை மசியல் பண்ணிவிட்டு பாகற்காயை குழம்பு வச்சுட்டு பையனுக்கு பார்த்திங்க அப்படின்னா லெமன் சாதம் செஞ்சிடலாம். அந்த கீரை மசியல்லே ஒரு முட்டையை போட்டு நம்ம பையனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான ரொட்டீன் லைஃப் தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணலான்னு இருந்தேன். அப்படியே பாத்திரங்களை விட்டு தண்ணி வந்துருச்சு. தண்ணியை தூக்கிட்டு வரதுக்குள்ளே சாதம் வெந்துருச்சு. அதை வடித்து போட்டுட்டு அப்படியே சேம் பாகற்காயை நறுக்கி அடுப்பில் போட்டு விட்டுட்டே போயாச்சு. அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் என்ன சாப்பாடு நம்ம வீட்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாதம், பாகற்காய் குழம்பு, கீரை மசியல், தண்டுக்கீரை மசியல், லெமன் சாதம். அப்படியே பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்டுக்கீரையிலே ஒரு முட்டையை போட்டு, ஏன்னா இப்போ உள்ள குழந்தைகள்லாம் கீரை சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அது எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னு பார்த்தேன். அப்புறம் நம்மலாம் தண்டுக்கீரை சும்மாவே சாப்பிட்றோம். குழந்தைங்க சாப்பிட மாட்டேறதுனால அதில் ஒரு முட்டையை மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால அந்த மாதிரியே சேம் டைமே ரெடி பண்ணிக்கிட்டேங்க. நம்மளுக்கு முட்டை இல்லாமல் சாப்பிட்டாச்சு. பையனுக்கு மட்டும் முட்டையை போட்டு மிக்ஸ் பண்ணி அது தாங்க ரெடி பண்ணினேன். அப்படியே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டு மாட்டுக்கு மணி 9 மணி ஆகிவிட்டது. அந்த மாட்டுக்கும் பசிக்கும்ல, நம்மளும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மாடு இருக்குல்ல, மாட்டுக்கு பசிக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்திங்க அப்படின்னா மாட்டுக்கும் தண்ணி வச்சாச்சு. மாட்டுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம வீட்டில் இருக்கிற கோழி எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாடு தண்ணி குடிக்கிறதுலே ஓடியாந்து அதையும் எடுத்துக்கிறோம். சரி, சேம் அதுவும் இறத்துனது மாதிரி இருக்கும், மாடும் தண்ணி குடித்த மாதிரி இருக்குன்னு விட்டாச்சு. அப்படி பார்த்திங்கன்னா மாட்டை கொண்டு போய் நிழலில் கட்டிட்டு அதுக்குள்ளே இறைய அள்ளி போட்டுட்டு மாடு இருந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சுங்க. இது தாங்க மார்னிங் ரொட்டீன் லைஃப். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.